அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக மீன ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி பாபா வங்க அவர்கள் ஒரு அதிரடியான கணிப்பை சொல்லியிருக்காங்க. அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் மாதம் 30 தேதிக்குள்ளாக அதிரடியான கிரக மாற்றத்தின் காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளாக பாபா வங்க அவர்களின் கணிப்புகளின்படி பார்க்கும் பொழுது நீங்கள் கவலை பயம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க பெற போகிறது அப்படின்னு சொல்லலாங்க. எல்லா விஷயத்திற்குமே மனசாட்சியை நம்புவீங்க. அதே சமயம் இந்த காலம் தங்களுக்கு நல்ல பலனை அள்ளித்தரக்கூடிய நிலையில் இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் உபாதை மறையும், எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்க பெறும். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தாயின் உடல்நிலையில கவனம் அவசியங்க. திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாம தடங்கல்கள் ஏற்படலாம். அதனால எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் முக்கியம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம், பணவரத்து இருக்க செய்யுங்க. பாக்கிகள் வசூலாகவும் ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் வருகை இருக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க. புதிய நபர்களினுடைய அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம். சற்று கவனமா இருக்க பாருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயருங்க. எதிர்கட்சியினர் உதவியும் செய்வாங்க. மறைமுக போட்டிகள் இருக்கும். தொண்டர்களினுடைய உதவியுடன் செயலாற்றுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம். எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்வதன் மூலமா வெற்றி தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். அதே சமயம் இந்த காலகட்டம் நீங்க விரும்பியது கிடைக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணவரத்து ஓரளவுக்கு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கலாம். பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய நபர்கள் நட்பு உண்டாகும். வாகனம் மூலமாக லாபங்களும் அதிகரிக்க செய்யலாம். அரசாங்க தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. பல விதத்திலையும் புகழ் அதிகரிக்கவும் செய்யலாம். மற்றவர்கள் பிரச்சனைகளில் வாதாடி வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலக ஆரம்பிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். வியாபார விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் வந்து சேரும். மேலதிகாரிகள் உதவி கிடைக்க பெறுவீங்க. சக ஊழியர் மத்தியில் இருந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. உறவினர்கள் வருகை இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிலம் வீடு மூலமாக லாபம் கிடைக்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். சுவையான உணவு கிடைக்கும். மனோபலம் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதங்களில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெறுங்கிறதுங்க. எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க செய்வதோடு எண்ணங்கள் ஈடேறவும் வாய்ப்புகள் இருக்கு. இவை தங்களினுடைய இனிமையான பேச்சின் மூலமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். சுப பலன்கள் உருவாக செய்யும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும். ஆனாலும் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது நல்லது. தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியும் இருக்கலாம். புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சகஜ
நிலை காணப்படுங்க. உறவினர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலையும் உருவாகலாம். மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு தங்களை நாடி வருவாங்க. தங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க மீண்டும் வந்து சேருவாங்க. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணைய மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டாம். தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகிறது அவசியம். கலைத்துறையினருக்கு வெளிநாடு புது நிறுவனங்கள் தங்களுக்கு வாய்ப்பளிக்க வாய்ப்புகள் இருக்கு. அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கல்வியில திருப்தி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் மனதில் தன்னம்பிக்கை கூடுங்க. துணிச்சலாக எதிலையுமே ஈடுபடுவீங்க. அதே சமயம் தங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டமும் செல்லும். கௌரவம் அந்தஸ்து உயரும். வீண் செலவுகளும் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனாலும் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும். சமாளிக்கவும் முயற்சி பண்ணுவீங்க. இந்த காலம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாகவே செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தங்களுக்கு ஏற்படக்கூடிய பண வரவு அப்படிங்கிறது தங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாகனங்கள் வண்டிகள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்குங்க. நீங்கள் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீக ரீதியான நாட்டம் ஆர்வம் அதிகரிக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்த கூடிய பட்சத்தில் அது இப்பொழுது சரியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேற ஆரம்பிச்சிடுங்க. இந்த காலகட்டத்தில் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கவும் ஆரம்பிச்சிடும். உறவினர்களுடைய வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த காலத்தில் சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. அது தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும். ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க. அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் சாதகமாகவும் இருக்குங்க. சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னாலும் திருப்திகரமாகவே இருக்கும். பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க. அதே மாதிரி மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதன் மூலமாக அதீத நன்மைகள் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்கள் நன்மைகள் அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்களும் அந்த மாதிரியான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். அனுகூலமான காரியங்கள் அனைத்துமே தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயங்கள் இருக்கலாம். பணவரவு கணிசமாக ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் வருகையும் அதனால மகிழ்ச்சியும் ஏற்படும். உறவினர்களிடத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகலாம். வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் தற்போது நீங்கள் ஈடுபடக்கூடிய பட்சத்தில் அதில் வெற்றி வாகை சுடுவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறது.
எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகலாம். அவர்களால் மறைமுக ஆதாயங்களும் கிடைக்கக்கூடும். முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் எடுப்பீங்க. தங்களுடைய முயற்சிகளுக்கு மனைவி, மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாகவே இருப்பாங்க. ஆனாலும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவோ வாங்கவோ வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போக கொடுங்க. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாகவே முடியும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலத்தில் பெரும் பகுதி மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும். உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு.